2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சாதனை வருடமாகவே இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு ஆதரவாக பல முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மாற இருக்குதுங்க. முற்பகுதி உங்களுக்கு சின்ன சின்ன சவால்களை தருவதாக இருந்தாலும் இந்த வருடத்தின் மத்திய பகுதியிலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாகுதுங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் மாறி மாறி மறைஞ்சிருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அது வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் பூதாகாரமாக வெடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் பதட்டப்படாமல் அணுகிறது ரொம்ப நல்லதுங்க. ஜூன் 7ஆம் தேதி முதல் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக வராரு. அதிலேருந்து பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. திருமணம் அவங்களுக்கு கூடி வரவும் வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாமே சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அது முதல் மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. புது வீடு மனை சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் 4வது வீட்டுக்குள்ளார போய் உட்கார இருக்கிறதுனால சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மே மாதம் 19ஆம் தேதி முதல் 4வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டுக்குள்ளே ராகு உட்கார்றதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புதிய பங்குதாரர்களும் அறிமுகமாகுவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அருமையாக இருக்கும். முற்பகுதி கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் மத்திய பகுதி முதல் குறிப்பாக மே மாதத்திலிருந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார போகிறாருங்க. குறிப்பாக இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் 4வது வீட்டிலே அவர் உட்கார்ந்துருப்பார். மே மாதம் வரைக்கும் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வீட்டை இடித்து கட்டுறது அல்லது பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கிறது, புது சொத்து வாங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வண்டி வாகனமும் நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அடுத்தடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் போக போக எல்லா வகையிலுமே வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதையே தருவதற்கு நீங்கள் மறவாமல் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அமோகமாக உங்களுக்கு இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.